உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். எத்தனை நாள் நான் ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கேன், ஒரு நாள் இப்படி ஆனது இல்ல. இன்னைக்கு மட்டும் எப்படி நடக்கும்? இன்னைக்கு தான் நீ அவன் கண்ணில் பட்டிருக்கேன்னு அர்த்தம். நடிக்காத, இதெல்லாம் பழைய டெக்னிக். இதுக்கெல்லாம் நான் ஒன்னும் மனசு மாற மாட்டேன். என்ன டெக்னிக்கு? நீ ஏன் அவனுங்களை செட் பண்ணி அனுப்புவ? கரெக்ட் டைமுக்கு வந்து என்ன காப்பாத்துற மாதிரி நடிக்கிற, அதானே? அடி பாவி, உனக்காக கஷ்டப்பட்டு சண்டை போட்டா கொஞ்சோண்டு மனசாட்சி கூட இல்லாம பேசுற. நான் வராம இருந்தா என்ன ஆயிருக்கும் தெரியுமா? முழிக்காத. ஐயோ ரத்தம். உன் மேல இருக்கிற லவ்ல அடிபட்டது கூட தெரியாம சண்டை போட்டிருக்கேன். blood is coming. இந்தா போடு. நான் போடணும்? கட்டு போடு. ரொம்ப எதிர்பார்க்காத சரியா? இதெல்லாம் உன் செட்டப்னு நான் கண்டுபிடிச்ச உடனே நீயும் உன் கையை கிழிச்சுக்கிட்டு என்கிட்ட நடிக்கிற. இது திருந்தாது போல. இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். ஏய், சத்தியமா அவனுக்கு யாருன்னு எனக்கு தெரியாதுடி. நான் யதார்த்தமா இந்த பக்கம் வந்தேன். உன் சத்தியத்தை எல்லாம் தண்ணியில தான் எழுதணும். நான் என் வண்டி கண்ணாடியில பாத்துட்டு தான் இருந்தேன், நீ பின்னாடி வரவே இல்லையே. நீ தானடி வர வேண்டான. ஓ, ஒருவேளை இந்த ஸ்பாட் எல்லாம் ஃபர்ஸ்டே ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தியா? கரெக்டான டைமுக்கு அந்த இடத்துக்கு வந்திருக்க. அது சரி, நல்லதுக்கே காலம் இல்ல. அது நீ சொல்லாத. உனக்கு நல்லது செஞ்சதா என் காலம் இப்ப இப்படி இருக்கு. இந்த பாரு, உனக்கு சந்தேகம்னா இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம். அவங்க விசாரிக்கட்டும். எதுக்கு? விசாரிச்சு உன்னை தூக்கி உள்ள வைப்பாங்க. அப்புறம் உன் அத்தை வந்து என்கிட்ட கெஞ்சுவாங்க. தலையெடுத்து நான் தான் திரும்ப வந்து உன்னை ஜாமீன் எடுக்கணும், அதானே? அத்தை கூட சேர்ந்து இவளும் பேச ஆரம்பிச்சிட்டா. பேசாம போயிடு. பிரியாணிக்கு காசு கொடுத்து ஆள் செட்டப் பண்ணிட்டு இப்ப வந்து பேசிட்டு இருக்கோம். நீ இவ்வளவு சீப்பா இறங்குவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஏய், சத்தியமா சொல்றேன்டி, நான் இதை பண்ணல. நான் அவ்வளோ சீப்பான ஆள் கிடையாது. இதையும் நம்ப மாட்டேன்ல? பரவாயில்ல, நான் ஆள் செட் பண்ணதாவே நினைச்சுக்கோ. நிஜமாவே நீ எனக்கு ஹெல்ப் பண்ணிருந்தாலும் அதுக்காகலாம் நான் உன்னை ஏத்துக்க மாட்டேன். அவனுங்களுக்காவது நான் யாருன்னு தெரியாது. ஆனா நீ என் கூடவே இருந்துட்டு என் லைஃபை ஸ்பாயில் பண்ணிட்ட. உன்னெல்லாம் நான் எப்படி மன்னிப்பேன்? இங்க பாரு, இதுக்கெல்லாம் ஃபியூச்சர்ல நீ ரொம்ப வருத்தப்படுவ. சான்ஸே இல்லை. காம் டவுன்டா மாறா. சரி, என்ன வீட்டில் ட்ராப் பண்ணிடு. வண்டி ஓட்ட முடியும்ல? இல்லை நான் ஓட்டவா? இல்லடி, நான் எடுத்துட்டு வந்த வண்டி சொந்தக்காரன் வந்து வாங்கிட்டு போயிட்டான். சும்மா ஒன்று வேணாம், சவாரி ஏற்றுற மாதிரி ஏற்றிக்கோ. காசு கூட கொடுத்துறேன். டிப்ஸ் கூட கொடுத்துறேன். வேணா முன்னாடி வந்து உட்காந்துக்கவா? இல்ல வேற ஏதாவது சவாரி வந்தா ஏத்திக்கலாம்ல. ஓகே, நான் பின்னாடி உட்காந்துக்கிறேன். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.